மக்காச்சோள ரவையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொன்னங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி அருமையான மக்காச்சோள ரவையை வச்சு ஒரு கேசரி தாங்க பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த ரவையை ஃபஸ்ட் டைம் தாங்க பார்க்குறேன். நம்ம சேம் ரவை மாதிரியே தான் இருக்குது, ஆனால் கலர் வந்து லைட்டாக எல்லோ கலராக இருக்குது. இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம எப்போதும் ரவை வறுப்போம்ல, அது மாதிரியே நான் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு மீடியமாக கேஸை வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். நம்ம ரவையை எப்படி வறுப்போமோ அதே மாதிரி தாங்க. சைஸும் நம்ம கொஞ்சம் பெரிய ரவை இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நைஸாக இருக்கும். அந்த ரவை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய ரவை இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருந்தது. நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். சூப்பராக ரவையை வறுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருந்தேன், அதுக்கு 3 பவுல் தண்ணி விட்டுருக்கேங்க. இது கொதிச்சோடனே இந்த ரவையை போட்டு அதில் கிண்டிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை போட்டு நல்லா கிண்டியாச்சுங்க. ரவை நல்லா வேகட்டும். பார்க்குறதுக்கு கூழ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ ரவை நல்லா வெந்தோன்னே பாருங்கள், நல்லா உதிரியாக நம்ம நார்மல் உப்புமா பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ரவை நார்மல் ரவையில் செய்யும் அதே மாதிரி தாங்க வந்தது. இப்போ அதுக்கு வந்து நான் சீனி போட்டுட்டேன். கம்மியாக தான், ஒரு பவுல் எடுத்திருந்தேன்னா அதுக்கு கம்மியாக தான் சீனி போட்டிருக்கேன். ரொம்ப போடலை, கம்மியாக சீனி போட்டுருக்கேன். கம்மியாக தான் போட்டிருக்கேன். சீனி போட்டோன்னா பாருங்கள், மறுபடியும் நல்லா இலக்கம் கொடுத்து சூப்பராக இதாகிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதோடு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாங்க. சூப்பராக இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதில் கலருக்கு எதுவுமே சேர்க்கல. அதோட ஒரிஜினல் கலர் தான், லைட்டு எல்லோ கலராக இருக்குது. அதில் இப்போ கொஞ்சம் போல் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு கிண்டிட்டு இப்போ முந்திரியும் திராட்சையும் கொண்ட நெய்யில் வறுத்து போட்டுக்கலாங்க. பார்க்கறதுக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போல் முந்திரி போட்டிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி கொஞ்சமாக கிஸ்மிஸ் போட்டு அதையும் நல்லா வறுத்த பின்னாடி நம்ம இந்த கேசரியில் எடுத்து கொட்டிக்கலாங்க. இதில் ஃபுட் கலரோ எதுவுமே சேர்க்கல. அந்த மக்காச்சோள மாவு அந்த ரவையில் என்ன கலர் இருந்ததோ அந்த ஒரிஜினல் கலர் தாங்க. அந்த பாருங்கள், லைட்டு எல்லோ கலராக இருக்குது பார்த்திங்க. இதுதான் சூப்பராக இருந்துங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது. பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாமிக்கு எடுத்து பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு கொடுத்தேன். பசங்க சூப்பராக இருக்குனாங்க. கொஞ்சமாக தான் போட்டேன். அந்த சின்ன பவுலில் 3/4 பவுல் தான் போட்டேன். இவ்வளோ இது வந்திருக்கு. நமக்கு வந்து கம்மியாகவே போட்டு செய்யலாம். ஏன்னா அது கொஞ்சம் நிறைய காண்டுது இந்த ரவை. சூப்பராக அருமையாக செஞ்சாச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.